ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக எப்படி கறி மசாலா தூள் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் கொத்தமல்லி 1.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை கைவிடாமல் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம கையில் எடுத்து அமுக்கி பார்க்கோன்னா நல்லா பொடி பொடியாக ஆகும். அந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு அகலமான தட்டில் எடுத்து கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். எந்த கப்பில் அளவெடுக்கிறோமோ அதே கப்பில் சோம்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், சீரகம் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், சோம்பு சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அந்த கொத்தமல்லி கூடையே கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அந்த வடைச்சட்டியில் 5 ஏலக்காய், 20 கிராம்பு, ஒரு ஜாவித்ரி, 3 பெரிய சைஸில் பட்டை. இது சுருள் பட்டைங்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பட்டைன்னா ஒரு 6 எடுத்துக்கங்க. கல்பாசி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கசகசா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம கல்பாசி சேர்த்தும் போது குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கசகசா நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம இதை வறுக்கும் போது கரிஞ்சிடாமல் வறுத்தெடுக்கணும். பெப்பர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். கசகசா நல்லா பொரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நம்ம அது கூட கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி ஒரு 30 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து அது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் நார்மல் மிளகாய் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கோங்க போதும். இது கூட லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் விடும்போது நம்மளுக்கு மிளகாய் வறுக்கிற காரல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்கலாம். இந்த கறி மசாலா தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வெஜ்ஜு நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலுமே, கிரேவி, குழம்பு, வறுவல் எதுனாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம இந்த பட்டையும் மிளகாயும் ஃபஸ்ட்டு ஒரு 2 அடி அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு மிளகாய் 30 எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு மிக்ஸி ஜார் நிறைஞ்சிரும். இது ஃபஸ்ட்டே அடித்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கம்மியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கொத்தமல்லி மற்ற ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், மிளகாய் அரைபட்டுருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தி நல்லா அடிச்சுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வறுத்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு 2-3 மாதம் ஆனாலுமே நம்மளுக்கு இந்த மசாலா தூள் நல்லா இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இதனோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு நம்ம செய்யும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அடிச்சிட்டேன். இது கொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க. இதை சளிச்சிட்டு மேலே திப்பி திப்பியாக இருக்கும், அதை மறுபடியுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கறி மசாலா தூள் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம அடித்து நம்ம சலிக்கும் போதே நல்லா ஃப்ளேவரும் மணமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ கண்ணாடி டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் கையில் எடுத்து போடுவாங்க. அப்படி போடும்போது நம்மளுக்கு பூச்சி விழுகிறதுக்கு பார்க்கும். ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது 3 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.